உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு 2025 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்குது. இதுல மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மேனத்துக்கு போறாரு. மே 14ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனத்துக்கு போறாரு. மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் ஆப்பட்டது மேனத்திலிருந்து பின்னோக்கி கும்பத்துக்கு வர்றாங்க. அதே மாதிரி கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு வர்றாங்க. இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இந்த வருடத்தில் நடக்கிறதுனால இந்த 4 கிரகங்கள் ஒரே மாதிரியான பலனை ஒரு ராசிக்கு கொடுக்குமா? கொடுக்காது. சில நல்லதும் கொடுக்கும், சில கிரகங்கள் கெட்ட பலனையும் கொடுக்கும். அப்ப இதுல மிஞ்சி நிற்பது, நல்லது மிஞ்சி நிற்குமா கெட்டது மிஞ்சி நிற்குமா அப்படிங்கிறதா இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம். மகர ராசிக்காரங்கள், மகத்தான மகர ராசிக்காரங்கள், அப்ப உங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 4 கிரகங்களையும் ஆராய்ந்து கணித்து இந்த பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, நீங்கள் வளர்வதற்கு தேவையான, நீங்க இழந்த சில விஷயங்களை மீண்டும் சம்பாதிப்பனா அதற்கு தேவையான சில விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது. கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்ப மகர ராசி, மகர ராசிக்கு தன்னை பிடித்த சனி பகவான் ஒளிந்தது. மகர ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறார், குருவுடைய வீட்டுக்கு. அப்ப இந்த சனி பகவானால் மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் நடக்குமா கெட்ட பலன் நடக்குமா அப்படின்னா நல்ல பலன் தான் நடக்கும். அந்த சனி பகவான் ஆப்பட்டது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமோ, எந்த அளவுக்கு சோதனைகளை அவங்க பார்க்கணுமோ எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. அது சனி பகவானால வந்த அனுபவங்கள். இப்போ அதே சனி பகவானால ஒரு நல்ல பலன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை இழந்தீர்களோ அந்த இழந்ததை எல்லாத்தையுமே மீண்டும் சம்பாதிப்பதற்கு ஒரு நல்ல பொசிஷன்ல போய் சனி பகவான் உட்கார்ந்து அந்த பலனை மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார். அப்ப நீங்க இருக்கிறது எந்த இடத்துல? குருவுடைய வீட்டில், மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல. 3ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய வெற்றி ஸ்தானம். நீங்கள் உங்களுடைய அறிவு திறமையால கஷ்டப்பட்டு, உங்களுடைய உழைப்பால கஷ்டப்பட்டு உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு மொத்த பலனும் கெட்டியாக கண்டிப்பா கிடைக்கும். அப்படிப்பட்ட டைம் தான் உங்களுக்கு இப்ப வந்திருக்குது. இந்த சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு பல வழிகளிலும் நல்ல மாற்றத்தை உருவாக்குவார். இது போக இந்த ராகு கேது பயிற்சி, இது 8ஆம் இடத்துல இந்த கேது பகவான் இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அப்ப அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, குடும்பத்துல ஒரு இடத்துல பொண்ணு கேட்டு போனாலும் சரி, மாப்பிள்ளை கேட்டு போனாலும் சரி, உங்களுக்கு பண விஷயத்துல, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல, இதுல எல்லாத்தையுமே பிரச்சனை பண்ணுவாரா அப்படின்னா பண்ணக்கூடிய ஸ்தானத்துல தான் அந்த ராகு இருக்கிறார். ஆனா அதே ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக
அந்த ராகுவை பார்த்துட்டார். குரு பகவான் முழு சுபகிரகம். அந்த முழு சுபகிரகம் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்த்துட்டார். அதனால ராகு அந்த தோஷத்தை செய்ய இயலாதவராகிறார். ராகுனால தோஷத்தை செய்ய முடியாது. தோஷத்துக்கு பதிலாக உங்களுக்கு யோகத்தை செய்வார். உங்களுக்கு பணம், லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இப்ப நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். பேங்க்லயும் சரி, எங்க லோன் கேட்டாலும் சரி, எங்க நீ கடன் எதிர்பார்த்தாலும் சரி, அந்த கடனை வாங்கி கடனை கட்டி அதன் மூலியமாக சம்பாதிப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கும். பணம் வரக்கூடிய வழிகள் எந்த தடையுமே இல்லாமல் உங்களுக்கு பணம் வரும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு பண விஷயத்துல தடை இருக்காது. பிசினஸ் சூப்பரா நடக்கும். வியாபாரம் சூப்பரா நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த பீரியட்ல பணம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்களுக்கு கிள்ளி பார்த்துக்குவீங்க. நம்மளுக்கா இப்படி நடக்குது, நம்ம கடன் எல்லாம் கட்ட போறோம், நம்ம நல்ல நிலைமைக்கு வரப்போறோம் அப்படிங்கிற தைரியமும் அப்படிங்கிற தெம்பும் அப்படிங்கிற ஆற்றலும் உங்களுக்கு வந்துடும். இப்பவும் சொல்றேன், மகர ராசிக்காரங்களே, நீங்கள் எவ்வளவு உழைச்சிங்க எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்கி இருந்த உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வருமா அப்படின்னா வந்தாச்சு. அந்த விடிவு காலத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி, மறு திருப்பம், நல்ல ஏற்றம் இந்த பீரியட்ல வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல குரு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம், நஷ்டம், ரோகம் இதெல்லாமே கொடுப்பார். இது ஓகே. கடனை கொடுப்பாரு, ரோகத்தை கொடுப்பாரு. அப்போ அந்த கடனை தடுக்கக்கூடிய வழிகள் எது அப்படின்னா, அதே குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக மகர ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் சூப்பரா இருக்கும். நீங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும். உங்க பேச்சில் ஒரு கௌரவம் இருக்கும். நீங்க எதை சொன்னாலும் அதை செஞ்சு காட்டுவீங்க. ஒரு கடன் வாங்கியிருக்கிறீங்க, இந்த பீரியட்ல கொடுக்குறேன்னு சொன்னா கண்டிப்பா கொடுத்துருவீங்க. ஒரு பிசினஸ்ல ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்திடுவீங்க. அப்ப இது மாதிரியான உங்களுக்கு வளர்ச்சிகள் நல்ல இடத்துக்கு கண்டிப்பாக உங்களுடைய பேச்சினாலையும், உங்க அறிவினாலையும், உங்க திறமையினாலையும் உங்களை கொண்டு செல்லும். அது போக அதே குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கறாங்க. அயன சயன போகஸ்தானம். குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல், மனநிறைவு இல்லாமல், குடும்பம் பிரச்சனை பிரிவுகள் டைவர்ஸ் வரைக்குமே போயிருச்சு. ஒரு சிலருக்கு டைவர்ஸும் ஆயிருச்சு. இப்போ அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அயன சயன போகஸ்தானம். அந்த குடும்பத்துல கண்டிப்பா சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன நிறைவு கிடைக்கும், ஒரு மன திருப்தி கிடைக்கும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்தாச்சு. கடந்த காலத்துல என்ன சொன்னாலும் கணவர் கேட்க மாட்டாரு. ஆனா அவருக்கு 7.5 சனி, இல்ல மனைவிக்கே 7.5 சனி இருக்கட்டும், அவங்களுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்கள புரிஞ்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது பெரிய விஷயமாயிரும். இது மாதிரிலாம் எவ்வளவு சோதனைகளை பார்த்தீங்க. அந்த சோதனை எல்லாமே தீரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. இந்த குடும்ப சந்தோஷம் மக்கள் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆறுதல் கிடைக்கும்.
பையனுடைய பேச்சு கேட்கல, பொண்ணு என்னுடைய பேச்சு கேட்கல, உங்கள் பேச்சு கேட்காம வேறு தவறான பாதையில் போனாங்க, தவறான சிநேகம் வச்சுக்கிட்டாங்க, நான் சொல்லியும் கேட்கல அப்படின்னா இந்த பீரியடில் அவங்க கேட்பாங்க. உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்கள் தவறான பாதையில் உங்கள் பசங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள போக வேண்டாம்னு சொன்னீங்க, சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் பேச்சுக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும். கண்டிப்பாக சொல்லுங்கள், அவங்க கேட்பாங்க. அப்போ அவங்க கெட்ட ஃப்ரெண்ட்ஸு, கெட்ட சர்க்கிள் இந்த மாதிரி பாதையில் போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே உணர்ந்து அந்த பாதையில் போகக்கூடாது அப்படின்னு திரும்பி வந்துடுவாங்க. உங்கள் மகனுக்கு வேலை கிடைக்கலையா? கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையா? கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த சமயத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே கண்டிப்பாக பலிக்கும். நேயர்களே, மகர ராசியில் பிறந்தவங்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான வாழ்க்கை கண்டிப்பாக இந்த பீரியட்லேருந்து ஆரம்பமாகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. நீங்கள் நினச்ச இடத்துக்கு வரப்போகிறீங்க. உங்களுடைய கஷ்டத்திலேருந்து எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. நீங்கள் சோர்ந்து கிடந்தீங்க இல்லையா? என்னடா வாழ்க்கை, இதுக்கு மேலே அவ்வளோதான், நம்ம முடிஞ்சு போயிட்டோம், நம்ம தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, நம்ம சாகர தவிர நமக்கு வழியே இல்லை அப்படின்னு நினைச்சீங்க இல்லையா? அதெல்லாம் மறந்துடுங்க. ஏதாவது ரூபத்திலிருந்து இந்த 4 திக்கும் 8 திசையிலிருந்தும் ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களை காப்பாற்றும். நீங்க நல்ல நிலைமை கண்டிப்பாக வந்துடுவீங்க. இது உறுதி. அதனால இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதாவது குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய அந்த குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை நாளில் அந்த குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க. இந்த பீரியட்ல கண்டிப்பாக அதை செய்யுங்க. அது செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன குறையை சொல்லி வேண்டுறீங்களோ அந்த குறைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். இது நிச்சயமாக நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் அவங்களே இதே ராசியாக இருந்தால் அனுப்பிச்சி வைங்க. நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புறீங்க. எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 15 நாளைக்கு மேலே ஜாதகம் எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்குது வரிசையாக. இப்போ சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தாலுமே ஒரு 15 நாள் ஆகும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இந்த 15 நாள் கழிச்சு எப்படியாவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா பொறுமையாக இருந்து பாருங்கள். இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் உள்ள ஜோசியர்கிட்ட பாருங்கள். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி, வணக்கம்.